நம்ம இப்ப பார்க்க போற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம 7 பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வெஸ்டேஜினுடைய சப்ளிமெண்ட்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஸோ சப்ளிமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட் அப்படியே ஒவ்வொரு கேட்டகரியா ஒவ்வொரு ப்ராடக்டா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது யாராவது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, ஸோ இந்த டாபிக்குடைய இதுக்கு முன்னாடி வெர்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் இருக்கு, உங்க லீடர்கிட்ட கேளுங்க, கொடுப்பாங்க. அதையும் அப்படியே கண்டினியூஸா பாருங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour தான் இருக்கும். சரிங்களா? எவ்ரி ட்ரைனிங் இட் வில் பி 1/2 hour. ஸோ 30 to 40 minutes தான் இருக்கும். ஸோ முழுசா பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கக்கூடிய நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது இந்த ஊட்டச்சத்து அப்படிங்கிறது உடம்புக்கு. ஸோ அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். 1 செகண்ட். ஸோ நம்மளுடைய வெஸ்டேஜில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு தன்மையை பேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் யாரெல்லாம் எடுக்கலாம் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கண்டிஷன்ஸும் இருக்கு. என்ன இது ஊட்டச்சத்து தானே, இதுல என்ன எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ நேச்சுரலா அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்களுக்கு ஊட்டச்சத்து அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய 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 விஷயமா இருக்காது. அதனால எடுக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறது இல்லை. ஆனா உடம்புல ஆல்ரெடி ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம இதெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கறத அந்த செய்யக்கூடியவை செய்ய வேண்டாதவை அப்படிங்கிறது. அதாவது யாரெல்லாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, யாரெல்லாம் எடுத்துக்கணும் யாரெல்லாம் எடுத்துக்கூடாது, யாருக்கெல்லாம் சஜஷன் பண்ணலாம் யாருக்கெல்லாம் சஜஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய உடல் உபாதைகளை பொறுத்து, பிரச்சனைகளை பொறுத்து. ஸோ பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம இந்த விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதா இங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒரு மெடிசன் மாதிரி பாக்குறாங்க. அது மெடிசனா பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாடி ஒரு அவேர்னஸ் வீடியோ காட்டினது. சரிங்களா? ஸோ ஃபர்தர் நம்ம பார்ப்போம். ஸோ ஹெல்த் இஸ் வெல்த், ஆல்வேஸ் நாலேஜ் இஸ் வெல்த். ஸோ நம்மளுடைய பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தான் வருமானம். ஸோ ஆரோக்கியமா இருந்தால் நம்ம எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதான். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டேஜ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா ஃபிளாக்ஸ் ஆயில். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரில் ஆயில் பற்றி பார்த்துருப்போம். ஸோ கிரில் ஆயில் அப்படிங்கிறது நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க எடுத்துப்பாங்க, வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவங்க அதை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கிரில் ஆயில் அப்படிங்கிறது கிரில் ஃபிஷ்ல இருந்து எடுக்கக்கூடியது. கிரில் ஃபிஷ் அப்படிங்கிறது கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய நன்னீர். கடல்னாலே உப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா கடல்ல அடிப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா உப்பு இருக்காது. ஸோ நன்னீர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நன்னீர்ல வளரக்கூடிய ஒரு ஃபிஷ் தான் கிரில் ஃபிஷ். அது அங்க இருக்கிற தாவரங்களை அந்த பாசிகளை உணவை உட்கொண்டு அது வந்து வளரும். ஸோ அந்த ஃபிஷ்ல இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்ஸ் தான் கிரில் ஆயில். இது நம்ம கடந்த வாரத்தை பார்த்துருப்போம். இப்ப நம்ம அதுக்கு ஈக்குவலா வெஜிடேரியன்ல என்ன இருக்கு, வீகன் ப்ராடக்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஸோ அதுதான் ஃபிளாக்ஸ் ஆயில். ஸோ ஃபிளாக்ஸ் அப்படின்னா ஆளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளி அப்படிங்கிறது அது ஒரு வகையான மரம். ஸோ அந்த மரத்துல விளையக்கூடிய ஃப்ரூட்ல இருந்து அதுல இருக்கக்கூடிய சீட்ஸ் அப்படின்னா விதை, ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆளி விதையில இருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெய் தான் இந்த ஆளி விதை எண்ணெய், ஆளி எண்ணெய். ஸோ ஃபிளாக்ஸ் ஆயில். ஸோ இது வந்து உடம்புக்கு எந்த அளவுக்கு நல்லது, இது ஏன் நல்லது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதயம், மூளை, அதுக்கப்புறம் கொழுப்பு குறைத்தல், நோய் எதிர்ப்பு சக்தி, ஸோ இந்த மாதிரி தன்மைகளுக்கு இந்த ஃபிளாக்ஸ் ஆயில் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுது. ஸோ கொழுப்பு குறைக்கிறதுக்கு, இதயத்துக்கு, மூளை செயல்பாட்டுக்கு, இது மூணுத்துக்குமே இந்த ஃபிளாக்ஸ் ஆயில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் இது நல்லது அப்படின்னா, இதுல ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9, அது இல்லாம ALAன்னு சொல்லுவாங்க, ஆல்பா லிப்ளோட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இதுல இருக்கு. ஸோ இதனாலதான் இது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றாங்க. அது இல்லாம விட்டமின் இ இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த தன்மைகள், இந்த ஒவ்வொரு ஒமேகா 3 இருக்கட்டும், ஒமேகா 6 இருக்கட்டும், ஒமேகா 9 இருக்கட்டும், ALA இருக்கட்டும், இல்ல விட்டமின் இ இருக்கட்டும், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயல்பாடை கவனிக்கக்கூடியது. இதயத்துக்கு, மூளைக்கு, அதுக்கப்புறம் நரம்புக்கு, எனர்ஜிக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேலையை செய்யக்கூடியது அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஃபிளாக்ஸ் ஆயில்ல இருக்கு. இதுக்கும் கிரில் என்ன வித்தியாசம்? கிரில் எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்கு, அதுதான் ஒமேகா 12. ஸோ அது இதுல கிடையாது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இதுல இல்லை. ஸோ அதுதான் அது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிறதுக்கான காரணம். ஏன் பிரைஸ் வந்து அது அதிகமா இருக்குன்னா அதுக்கான காரணம் வந்து எக்ஸ்ட்ரா அதுல ஒரு ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. புரியுதுங்களா?
ஸோ அது இல்லை. ஸோ அந்த ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான் ஃபிளக்ஸ் ஆயிலுக்கும் கிரில் ஆயிலுக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஏன்னா யோசிக்கூடாதுல்ல, ஏன் நம்ம ஃபிளக்ஸ் ஆயில எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிடலாமே, எப்படி வெஜ் கொலஜன் மாதிரி ஃபிளக்ஸ் ஆயில் வந்து எல்லாம் கொடுத்துடலாமே அப்படின்னு யோசிக்கலாம். வித்தியாசம் இதுதான். சரிங்களா? சரி, இதை நான் எடுத்துக்கிறதுனால என்னென்ன ப்ரோஜனம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹார்ட்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா கொலஸ்ட்ரால். இப்போ கூட ரீசெண்டா ஒருத்தவங்க வந்து எனக்கு சப்ளிமெண்ட்ஸ் டவுட் கேட்டு அமைச்சிருந்தாங்க. ஸோ கொலஸ்ட்ரால் இருக்கு, டாக்டர் வந்து கொலஸ்ட்ரால் குறைக்கணும்னு சொல்றாங்க, கொழுப்பு குறைக்கணும்னு இருக்காங்க. எல்டிஎல் ஹெச்டிஎல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எல்டிஎல் ஹெச்டிஎல் அளவை சரியான அளவுல சமநிலையில வச்சுக்கிறது தான் நம்மளுடைய ஃபிளக்ஸ் ஆயிலோட வேலை. ஸோ அது சரியான அளவில் இருந்தால் மட்டும்தான் இதயம் சீராக இயங்கும். இல்லைன்னா கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக்கு, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆன்ஜியோ பண்ணுவாங்க, டாக்டர் வந்து கொழுப்பு அடைச்சிட்டு இருக்கு அதனால ஆன்ஜியோ பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆனா அந்த இதயம் ஆரோக்கியமா இருந்தா நம்ம அவ்வளவு ரூபாய் நம்ம செலவு பண்ணி நம்ம உடம்ப பார்த்துக்கணும் அவசியம் கிடையாது. அப்ப அந்த அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த ஃபிளக்ஸ் ஆயில் பயனுள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம், அதை சமநிலை சீரா வச்சுக்கிறதுக்கு இந்த ஃபிளக்ஸ் ஆயில் சப்போர்ட் பண்ணுது. ரத்த நாளங்கள்ல கட்டி உருவாதல், சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கொழுப்பு கட்டி வந்திருக்கு, கொழுப்பு கட்டி இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க, இது கரைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஸோ ஃபிளக்ஸ் ஆயில் ஸோ கொழுப்பு கட்டி உருவாக்குறத தடுக்குது, இருந்தாலும் அதை கரைக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கு. ஏன்னா கட்டிலாம் எங்க எதனால உருவாகுதுன்னா ரத்தத்தில் ஏற்படக்கூடிய கழிவுகள், ஸோ டாக்ஸிஸ். ஸோ தொடர்ந்து இதை சம்பந்தமா உள்ள ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்து மூளை, பிரெயின். மூளையோட செயல்பாட்டு அதோட ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஃபிளக்ஸ் ஆயில் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. ஏன் அப்படின்னா மூளை செயல்படணும்னா அதுக்கு ப்ராப்பரா பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும். ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா பிரெயினுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை யார் பார்ப்பாங்க அப்படின்னா இந்த ஒமேகா ஏஎல்இ அப்படிங்கிறது, ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸும் ஏஎல்இ அப்படிங்கிறது தான் மூளைக்கு பிளட்டை கொண்டு போறது. ஸோ அது இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம மெட்டபாலிசம், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வளர்சிதை மாற்றம், நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து சரியான அளவுல பராமரிச்சு நம்மள சுறுசுறுப்பா இயங்க வைக்கிறதுக்கும் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மெட்டபாலிசத்தை வந்து கரெக்டா பராமரிக்கிறதுக்கு தேவையான ஆற்றல், சத்து, அது மட்டும் இல்ல உடல் எடை, நம்மளோட வெயிட் அதிகமாக மெட்டபாலிசம் மாறும். மெட்டபாலிசம் வந்து ஏஜ் அதிகமாகும், மெட்டபாலிக் ஏஜ் சொல்லுவாங்க. அந்த மெட்டபாலிக் ஏஜ் அதிகமாகும் உடல் எடை ஏறும்போது. ஸோ அந்த மாதிரி ஏறாம தடுக்கிறக்கூடிய தன்மை இந்த விஸ்டேஜ் கிர்லா இல்ல, விஸ்டேஜ் ஃபிளக்ஸா இல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்கள் ஆரோக்கியம், முக்கியமா பெண்களுக்கு 13 வயசுக்கு மேல ஆயிடுச்சுனாவே பெண்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணி ஸோ அவங்களுக்கு மாதவிடாய் சர்க்கிள் ஸ்டார்ட் ஆயிடும். 40-45 வயசு வரைக்கும் அந்த சர்க்கிள் போயிட்டு இருக்கும். 45 மேல அவங்க மெனபாஸ் ஸ்டேஜ் அடைவாங்க. ஸோ அது வரைக்குமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை சீர் செய்யறதுக்கு இந்த விஸ்டேஜ் ஃபிளக்ஸ் ஆயில் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அது என்னென்ன பிரச்சனைகள், அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நம்ம அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். ஸோ மாதவிடாய் சுழற்சி, அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. ரெகுலர் பீரியட், இர்ரெகுலர் பீரியட். ரெகுலர் பீரியட் கரெக்டாக 20 டேஸ்ல 30 டேஸ் கரெக்டாக வந்துட்டே இருக்கும், அது ரெகுலரைஸ். ஆனால் டேட்டை முன்ன பண்ணுங்க, கரெக்டான டேட்ல வராதுங்க எனக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபிளக்ஸ் ஆயில் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் காரணம். பிளட் சர்க்குலேஷன், ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷனை கொண்டு வரது இந்த ஃபிளக்ஸ் ஆயில். உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் பிளட் சர்க்குலேஷன் ஆகணும். அப்படி சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு தேவையான ப்ராடக்ட் தான் ஃபிளக்ஸ் ஆயில். ஸோ யாரெல்லாம் எடுக்கலாம், யாருக்கெல்லாம் நம்ம இதை சஜஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்டிஎல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொலஸ்ட்ரால்ல, கொழுப்புல. அந்த எல்டிஎல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ இந்த எல்டிஎல் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதயத்தோட வால்வு அடைக்கும், வால்வு சுருங்க ஆரம்பிக்கும், இதயத்தோட வால்வு சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்கிறதுனா அந்த நரம்பு வந்து சின்னதாகிறது கிடையாது, உள்ள இருக்கிற அந்த ஹோல் வந்து இருக்க அதனுடைய சைஸ் வந்து குறையும். என்ன அர்த்தம், போய் கொழுப்பு போய் அடைச்சு ஓட்ட சின்னதாயிட்டே இருக்கும். நம்ம ஒரு பைப்ல வந்து ஒயிட் சிமெண்ட் போட்டு அடைச்சா எப்படி இருக்கும், ஒயிட் சிமெண்ட் போட்டு அடைச்சிட்டு சின்ன ஓட்ட போட்டு வச்சா எப்படி இருக்கும், ஒரு பெரிய ஒரு பைப்ல, ஒரு 10 mm பைப்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஹார்ட்ல இருக்கக்கூடிய அந்த வால்வு,
அந்த பிளட் வால்வ் இருக்குல்ல, அந்த வால்வ்ல இது என்ன போய் பண்ணுன்னா அந்த கொலஸ்ட்ரால் போய் அடைச்சிக்கும், இந்த எல்டிஎல் அப்படிங்கிறது. அப்படி அடைக்கும் போது ஏற்படக்கூடியது தான் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஷர். ஸோ அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் தான் இந்த ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஆகாம தடுத்து அதனுடைய தன்மையை குறைச்சி அந்த வால்வ் வந்து அந்த அடைச்சிட்டு இருக்கிறத ரிமூவ் பண்ணி திக்கா இருக்கக்கூடிய அந்த பிளட்டை கொஞ்சம் தின்னா மாத்தி பிளட் சர்க்குலேஷனை வேகப்படுத்துறது தான் இந்த ஃபிளக்ஸ் ஆயிலோட வேலை. ஸோ அப்படி பண்ணும்போது இதயம் ஆரோக்கியமா இருக்கு. ஏன்னா இதயத்துக்கு பிளட் போகணும், பிளட் ஃப்ளோ போகணும். அப்படி ஃப்ளோ போகிறதுக்கு எங்க தடையா இருக்குன்னா அது கொஞ்சம் திக்கா இருக்கு, இது போய் அடைக்குது. ஏன்னா கொலஸ்ட்ரால் எப்படி போகும்? கொலஸ்ட்ரால் வந்து பிளட் வழியா தான் போகும். பிளட் எடுத்தா தான் பிளட்ல தான் கொலஸ்ட்ரால் கலக்கிறது. ஸோ கலந்து போய் அங்கே அடைச்சிக்கிறது. எப்படி தண்ணியில வந்து டஸ்ட் போய் அடைச்சிக்குதோ அந்த மாதிரி நம்மளுடைய இதயத்துல இருக்கக்கூடிய ரத்தத்து வழியா கொலஸ்ட்ரால் போய் அடைக்குது இதயத்து வாழ்வை. அப்ப அது தின்னா மாறிடுச்சு அப்படின்னா அந்த ஃப்ளோல என்ன ஆயிடும்? அந்த கொலஸ்ட்ரால் அடிச்சுட்டு வெளியே போயிடும், கரைச்சி வெளியே தள்ளிடும். ஸோ அந்த தின்னா மாத்துறதுக்கு இந்த ஃபிளக்ஸ் ஆயில் சப்போர்ட் பண்ணுது. மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின். ஜாயிண்ட் பெயின் இருக்கிறதுக்கான காரணம் மூட்டுகளுக்கு சரியான ஆக்சிஜனை கொண்டு போக முடியல பிளட்டால. ஸோ காரணம் கொலஸ்ட்ரால் மறுபடியும். ஸோ அந்த மாதிரி மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? தாராளமா இந்த ஃபிளக்ஸ் ஆயில கூட சப்போர்ட்டிவ் ப்ராடக்டா சஜஷன் பண்ணலாம். ஸோ பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ கரெக்டாக போறதுக்கு, மூட்டுல தேய்மானம் ஏற்படாம இருக்கிறதுக்கு, ஸோ மூட்டுல அந்த அசைவுத்தன்மை கரெக்டாக கொடுக்கறதுக்கு, நெகிழ்வுத்தன்மை சரியா கொடுக்கறதுக்கு இந்த பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம். பிளட் சர்க்குலேஷன் போகலன்னா அவன் கால் மறுத்து போயிடும். கால் மறுத்து போச்சுன்னா ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும். சர்க்கரை நோய். ஸோ மறுபடியும் நம்ம பேசுறது எல்லாமே எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? பிளட். ஸோ சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் எங்க இருக்கும்? பிளட்ல. பிளட் சுகர் அப்படி சொல்லுவாங்க. அந்த பிளட் சுகர்ல பிளட்ல இருக்கக்கூடிய அந்த சுகர் கரெக்டா செக்ரேட் ஆகணும். சுக்ரோஸ் ஃப்ரக்டோஸ் பிரியணும், பிரிஞ்சு அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும். அப்படி கன்வெர்ட் ஆகிறதுக்கு உடம்புல இன்சுலின் சுரக்கணும். ஸோ இன்சுலின் சுரக்காம போச்சு அப்படின்னா, எப்ப சுரக்காது? கொலஸ்ட்ரால் போயிட்டு அந்த இன்சுலின் சுரக்கக்கூடிய இடத்த போய் அடைக்கும் போது உடம்புல இன்சுலின் சுரக்காது. அந்த நேரத்துல உடம்புல சுகர் அந்த ஃப்ரக்டோஸ் சுக்ரோஸா பிரியாம பிளட்ல போய் கலந்துடும். பிளட்ல போய் சுக்ரோஸ் ஃப்ரக்டோஸ் போய் கலந்துருச்சு அப்படின்னா பிளட்ல சுகர் இன்க்ரீஸ் ஆயிடும். சுகர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம உடம்புல அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள், உடம்புல எல்லா வகையான நோயும் அது ஈர்த்துக்கும். ஏன்னா நச்சு கழிவுகள், சுகர் அப்படிங்கிறது ஒரு நச்சு. எப்ப எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாத சூழ்நிலையில, அப்ப அந்த எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும். அதுக்கு இந்த ஃபிளக்ஸ் ஆயில் சப்போர்ட் பண்ணும். ஃபிளக்ஸ் ஆயில் போயிட்டு அந்த கொலஸ்ட்ரால் ரிமூவ் பண்ணும். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அந்த போய் அடைக்கிறத ரிமூவ் பண்ணி இன்சுலின் சுரக்க வைக்கும். ஸோ இன்சுலின் சுரக்கும் போது ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய சுக்ரோஸ் ஃப்ரக்டோஸ் பிரிஞ்சு கரெக்டா எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும்போது நம்ம உடம்புல சுகர் லெவல் குறையும். அப்ப சர்க்கரை நோயாளிக்கு நம்ம என்ன பண்றோம்? இந்த ஃபிளக்ஸ் ஆயில சஜஷன் பண்றோம். காரணம் இதுதான். அதே போல பெண்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்ப இங்க பாயிண்ட் வரேன். ஸோ பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி சரியா இயங்காத நேரத்துல ஏன் இயங்கல, மாதவிடாய் சுழற்சி ஏன் சரியா போகல அப்படின்னா காரணம் பிளட் ஃப்ளோ. ஏன்னா பெண்களுக்கு ஹீமோகுளோபின் எப்பயுமே கம்மியா இருக்கும். அதுக்கான காரணம் அவங்களுக்கு உடம்புல இரும்பு சத்து கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்க அதிகமா வேலைகளை பார்க்கக்கூடியவங்க. ஸோ காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 20 மணி நேரம் அவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. 20 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யறதுக்கு உடம்புல எனர்ஜி தேவை. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ சுகர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சுகர் அதிகமாகிறதோட லோ சுகர் போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா உடம்புல இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாமே இயங்கி எல்லாமே அவங்களோட இயக்கத்துக்கு எனர்ஜிக்கு போய் வேலை செய்யறதுனால ஸோ இரும்பு சத்து உடம்புல குறையுது. ஸோ கால்சியம் உடம்புல குறையுது. எல்லாமே குறையும் போது அவங்களுக்கு மாதவிடாய் காலத்துல தேவைப்படக்கூடிய பிளட் ஹீமோகுளோபின் அந்த பிளட் கவுண்ட் வந்து குறையறதுனால அவங்களுக்கு சரியான சுழற்சி வர்றது அமையறது இல்லை. ஸோ அப்ப அந்த சரியான சுழற்சி வரணும், மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அந்த சரியான சுழற்சி வரணும், அந்த டேஸ் வரணும் அப்படின்னா பிளட் அதிகமா தேவைப்படுது. அந்த பிளட் ஃப்ளோ கரெக்டா தேவைப்படுது. அந்த பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஃபிளக்ஸ் ஆயில் சப்போர்ட் பண்ணுது. அதே போல எலும்பு, போன் அண்ட் ஹேர், முடி ஆரோக்கியம். முடிக்கு என்ன தேவை? புரோட்டீன் அப்படிங்கிற கெராட்டின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் தேவை. கெராட்டின் அப்படிங்கிற அந்த புரோட்டீன் முடிக்கு போகணும் அப்படின்னா எது வழியா போகும்? ஸோ த்ரூ பிளட். ஸோ பிளட் கரெக்டாக சர்க்குலேஷன் ஹேருக்கு போய் சேர்றதுக்கு
பிளட் ஃப்ளோ இருக்கணும். அந்த பிளட் ஃப்ளோ இல்லாதனாலதான் முடி கொட்டுற பிரச்சனையும் வருது நிறைய பேருக்கு. அது மட்டும் இல்லாம போனுக்கு இயங்கறதுக்கு, போனுக்கு தேவையான அதாவது எலும்புக்கு தேவையான சத்துக்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அதே ஹீமோகுளோபின், பிளட் வெசல்ஸ். ஸோ அந்த பிளட் செல்ஸ் குறைஞ்சுது அப்படின்னா எலும்புடைய தன்மையும் குறையுது, எலும்புடைய பலம் குறையுது. அந்த பலத்தை கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன தேவை? ஸோ பிளட் ஃப்ளோ தேவை. அந்த பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஃபிளக்ஸ் ஆயில் தேவை. அப்ப ஜாயின்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் நம்ம இந்த ஃபிளக்ஸ் ஆயில சஜஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட், எடை மேலாண்மை. வெயிட்டை ஏத்துறோம், வெயிட்டை இறக்குறோம். வெயிட்டை ஏத்துறதுக்கும் சரி, வெயிட்டை குறைக்கிறதுக்கும் சரி ஃபிளக்ஸ் ஆயில் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அது எப்படி வெயிட்டை ஏத்துறதுக்கும் இறக்கிறதுக்கும் ஃபிளக்ஸ் ஆயில் சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னா, நான் ஃபிளக்ஸ் ஆயில் எடுக்கும்போது உடம்புல எக்ஸஸ் கொலஸ்ட்ரால், தேவையில்லாத கொழுப்புகள், கெட்ட கொழுப்புகள் இது கரைச்சி எடுத்துருது. கரைச்சி எடுத்துருச்சுன்னா எனக்கு எக்ஸஸா இருக்கக்கூடிய வெயிட் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடும். இப்போ வெயிட் எடுக்கிறதுக்கு நாம எடுக்கக்கூடிய ஃபுட்டுல சரியான கொலஸ்ட்ரால சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, எங்க பற்றாக்குறை இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது வேலையை பார்க்கக்கூடியது அதே பிளட் தான். அப்ப அந்த பிளட்டுக்கு ஃப்ளோக்கு ஃபிளக்ஸ் ஆயில் தேவை. சரி, இவ்வளவு தேவைகள் இருக்கக்கூடிய இந்த ஃபிளக்ஸ் ஆயில் சில பேருக்கு தேவைப்படாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கெல்லாம் தேவை இல்லை, யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது, யாருக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வோட கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். அப்ப யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது, இதுலயும் கொடுக்க கூடாதுலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. கண்டிப்பா முதல்ல கர்ப்பிணி பெண்கள், ஃபீடிங் உமன்ஸ், அதாவது பாலூட்டும் தாய்மார்கள், இவங்க 2 பேருக்கும் ஃபிளக்ஸ் ஆயில் கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிளட் ஃப்ளோ போகும்போது, அதிகமா போகும்போது அது கருவில் இருக்கும் குழந்தையை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ சேஃப் இல்லை, சேஃபா இருக்கு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஸோ பிளட் ஃப்ளோ அதிகமாக போயிடக்கூடாது பெண்களுக்கு அந்த மாதிரி அந்த கர்ப்ப காலத்துல. அப்படிங்கிறதுனால நம்ம ஃபிளக்ஸ் ஆயில் கொடுக்கறது இல்லை. அதே நேரத்தில் பாலூட்டும் தாய்மார்கள், ஸோ எந்த ஒரு சத்தா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு போய் சேர்றது யார் மூலமானா அந்த தாய் மூலமா தான் போய் சேரும், தாய்ப்பால் மூலமா தான் போய் சேரும். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபிளக்ஸ் ஆயில் உடம்புல, ஏற்கனவே சொன்னேன் மெட்டபாலிசத்தை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஓப்பனிங்ல, இதோட நன்மைகள் சொல்லி. அந்த மெட்டபாலிசத்தை சேஞ்ச் பண்ணும் வளர்ச்சிதை மாற்றத்தை உருவாக்குறது காரணத்தினால ஸோ அது ஹார்மோன்ல சேஞ்சஸ் ஏற்படுத்தலாம். அப்படி ஹார்மோன்ல சேஞ்சஸ் ஏற்படுத்தும் போது குழந்தைகளுக்கு அதுக்கான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால பாலூட்டும் தாய்மார்களோ இல்ல கர்ப்பிணி பெண்களோ ஃபிளக்ஸ் ஆயில எடுக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம சொல்றோம். நம்ம சஜஷன் பண்றதே கிடையாது. நம்ம சைடுல இருந்து, அதாவது நம்ம ஊட்டச்சத்தா நம்ம வந்து கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு ஃபிளக்ஸ் ஆயில். அதே போல அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்றதுக்கான பிளானிங்ல இருக்காங்க. எந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க? நார்மலா எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட சப்ளிமெண்ட்ஸ் இருக்கே, அப்புறம் எதுக்காக நான் ஆப்ரேஷனுக்கு போகணும்? இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் நான் சொல்றேன், இதுக்கெல்லாம் சப்ளிமெண்ட்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் கேட்ராக்ட், கண் புரை நோய், இதுக்கு வந்து ஆப்ரேஷன் போவாங்க, லேசர் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில். ஏன்னா அதுக்கெல்லாம் சப்ளிமெண்ட்ஸ் கிடையாது கண் புரைக்கலாம். ஸோ அப்போ லேசர் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. லேசர் ஆப்ரேஷன் பண்ணும்போது பிளட் ஃப்ளோ அதிகமாக போயிடக்கூடாதுக்காக நம்ம அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறதுல. அப்படி ஒருவேளை எடுத்துட்டு இருக்காங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ண பிளான் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண முடிஞ்ச அளவுக்கு 1 மந்த் முன்னாடி ஸ்டாப் பண்றது நல்லது. எடுத்துட்டு இருக்காங்க, உதாரணத்துக்கு பிபி இருக்கும், பிபிக்காக அவங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ ஆப்ரேஷன் பிளான் பண்ணிருப்பாங்க. ஸோ பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னால 1 மந்த்துக்கு முன்னாடியே சப்ளிமெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணிடணும். ஒன்ஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 or 2 months கழிச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா போன்ஸ் ஃப்ராக்சர் ஆயிருக்கும். ஸோ அதுக்காக ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் டைம் கொடுத்துருப்பாங்க. வெளி காயம் இருக்கும். ஸோ அந்த வெளிக்காயம் மாறினதுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் மாதிரி கட்டு போட்டு அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல சப்ளிமெண்ட்ஸ் நம்ம செஷன் பண்ண வேண்டாம், ஃபிளக்ஸ் ஆயில். ஸோ இதெல்லாம் ஒரு வகையான ஆப்ரேஷன்ஸ். அதே போல கேன்சர், ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு 3rd 4thலாம் கண்டே பிடிக்கல. ஸோ சில கேன்சர் நோய்க்கு ஆப்ரேஷன் தான் தீர்வாக இருக்கும். அந்த ஆப்ரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னா, ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்க வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் சப்ளிமெண்ட்ஸை. பட் ஒன்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்ற கண்டிஷன்ல நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க கூடாது. ஹிரணியா, குடல் இறக்கம், இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சொல்றதுலாம் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் சப்ளிமெண்ட்ஸ் கிடையாது. ஹிரணியாக்கெல்லாம் சப்ளிமெண்ட்ஸே இல்லை.
நிறைய பேர் கேட்பாங்க ஹெரண்யாக்கு சப்ளிமெண்ட்ஸ் இருக்கா? கிடையாது, சப்ளிமெண்ட்ஸ் கிடையாது. ஹெரண்யான்றது குடல் இறக்கம். ஒரு சதை கிழிஞ்சு அந்த சதை வழியா குடல் இறங்குது கீழே. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து ஆப்ரேஷன் தான். இந்த மாதிரி ஆப்ரேஷன் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கவங்களுக்கு பிளக்ஸ் ஆயில் 1 மந்த்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும். எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கடுத்து ப்ளீடிங், ரத்தப்போக்கு. முக்கியமா மாதவிடாய் காலத்துல பெண்களுக்கு ஏற்படக்கூடியது. சில பேருக்கு வந்து ஃப்ளோ அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேஸ் முடிஞ்சும் ஃப்ளோ போகுதுன்னு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் தயவு செஞ்சு சப்ளிமெண்ட்ஸ் பிளக்ஸ் ஆயில கொடுத்துட வேண்டாம். சித்தார்மேக்ஸ் கொடுக்கலாம். பிளக்ஸ் ஆயில் ஃப்ளோ அதிகமா போகுதுன்னா கொடுக்க கூடாது. ஏன்னா அது இன்னும் ரத்தப்போக்கு அதிகப்படுத்தும். அதனால பிளக்ஸ் ஆயில் சஜஷன் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள், உள்ள வந்து குடல் புண்ணு இருக்கு அப்படின்னும் போது பிளக்ஸ் ஆயில் அந்த சஜஷன் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள். ஏன்னா அந்த ஊண்டி வந்து கியூர் ஆகிறதுக்கான பாதிப்பு, அந்த வலியை வந்து இது ஏற்படுத்தாம இன்னும் பாதிப்பு அதிகப்படுத்தக்கூடும். அதுக்காக நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோ பிளட் பிரஷர். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், இது வந்து ஹை பிளட்ல வந்து உயர் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ லோ பிளட் பிரஷர் இருக்கவங்க இதை கண்டிப்பா எடுக்கக்கூடாது பிளக்ஸ் ஆயில். ஏன்னா அது இன்னும் அது லோவில் கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். லோ பிபி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஹைப்போ டென்ஷன் சொல்லுவாங்க அதை. ஹைப்பர் டென்ஷன்னா ஹை பிபி, ஹைப்போ டென்ஷன் சொல்லுவாங்க அதை லோ பிபி. லோ பிபி இருக்கவங்களுக்கு பிளக்ஸ் ஆயில் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அது இன்னும் லோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடல் சார்ந்த பிரச்சனைகள். எனக்கு குடல் சார்ந்த பிரச்சனைகள்னா நம்ம நார்மலா வந்து வயிறு உபசமா இருந்தாலும் பிளக்ஸ் ஆயில் கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் குடல் சார்ந்த பிரச்சனை தான். ஆனா இங்க குடல் சார்ந்த பிரச்சனை கொடுக்க கூடாது இல்லையா? எந்த மாதிரி குடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரிதான் குடல்ல அடைச்சிட்டு இருக்கு, உணவு போய் அடைச்சிட்டு இருக்கு. அப்ப பிளக்ஸ் ஆயில் கொடுக்க கூடாது. நம்ம அதுக்கு தனியா சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், லாஸ்ட் வீக்ல பார்த்தோம், காம்பயாட்டிக்ஸ். ஸோ எங்க எதை கொடுக்கணும்? ஏன்னா இப்ப அடைப்புன்னு சொன்னோன்னே நீங்க என்ன ஹார்ட்ல வந்து கொழுப்பு அடைச்சிட்டு இருந்தாலே நம்ம பிளக்ஸ் ஆயில் கிளியர் பண்ணுது, இது குடல கிளியர் பண்ணாதான். குடல் வந்து அது ஒரு ஆர்கன். அதை போய் அடைக்கிறது உணவு. பட் அங்க பார்த்தது பிளட். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய அடைப்பு. ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ பிளக்ஸ் ஆயில் முழுக்க முழுக்க ரத்தம் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த விஷயம் கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். ஸோ அதனால ரத்த சம்பந்தம் இல்லாத, அது வயிற்றுப்போக்கு, லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கு, தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாம். ஏன்னா அது இன்னும் பாதிப்பு அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிளக்ஸ் ஆயில் எடுக்கும்போது. ஏன்னா நம்ம எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் கடைசி எங்க போய் தேருது? குடலுக்கு போயிட்டு தான், குடல்ல இருந்தா மற்ற இடத்துக்கு பிரிஞ்சு போகுது சத்தலாம். ஸோ அதனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஸோ பிளக்ஸ் ஆயில் இப்போ எல்லாருமே புரிஞ்சுக்கணும் நம்புறேன். ஸோ தொடர்ந்து அடுத்த சப்ளிமெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட். ஜென்ரல் ஹெல்த்ல ஏற்கனவே ஒரு தடவை நான் வந்து இதை பத்தி எடுத்திருப்பேன், கேனோடர்மா அப்படின்னு சொல்லி. யாருக்காவது ஜென்ரல் ஹெல்த் கொடுக்கணும், தாராளமாக கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் இதுவுமே இவங்க எடுக்கக்கூடாது, இவங்க எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் இது கேனோடர்மா அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். கேனோடர்மா அப்படிங்கிறது ஒரு வகையான காளான், மஷ்ரூம். எல்லாருமே சாப்பாடுல ஒரு மஷ்ரூம் சேர்ப்போம். ஸோ அது சோத்து காளான்னு சொல்லுவாங்க. இது வந்து மூலிகை காளான். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆக்சிஜனேஷன், அதாவது நம்ம உடம்புல ரத்தத்தின் வழியாக ஆக்சிஜனை கொண்டு போகக்கூடிய விஷயங்கள். ஸோ சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக கியூர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். பிகாஸ் பிளக்ஸ் ஆயில் மாதிரி இதுவும் ஒரு பிளட் வெசல்ஸ் வழியாக தான் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். பெஸ்ட் டீடாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா இந்த கேனோடர்மா. நிறைய பேருக்கு டாக்ஸிஸ் அதிகமாக இருக்கு, உடம்புல நச்சுக்கழிவுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த கேனோடர்மா அப்படிங்கிறது சிறந்த நச்சுனிக்க செயல்படும். காரணம் என்ன? இட்ஸ் கிங் ஆஃப் வெப்னு சொல்லுவாங்க, மூலிகைகளின் அரசுன்னு சொல்லுவாங்க. இதை ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணும். ஸ்ட்ரெஸ்ன்றது எங்க இருக்கு? நம்மளோட மென்டல் ஸ்ட்ரெஸ், மைண்டு. ஸோ அதுக்கான காரணம் மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் அழுத்தம். ஸோ ஸ்ட்ரோக் வர்றதுக்கான காரணமும் அதுதான். பிபி அதிகமாச்சுன்னா ஸ்ட்ரோக் வரும்னு சொல்லுவாங்க, மூளையில பாதிக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுல இருக்குன்னா இந்த கேனோடர்மால இருக்கு. டயர்ட்னஸ், அது மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட் இது அதிகமாக இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், பிளக்ஸ் ஆயில் மாதிரி தான். அதே போல ஒட்டுமொத்த நலவாழ்வு, அதாவது ஜென்ரல் ஹெல்த், நான் சொன்ன ஜென்ரல் ஹெல்த்துக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கு. முக்கியமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஊட்டச்சத்துக்கள் இதை இருக்கு. இவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்றதையும் பார்ப்போம். என்கிட்ட இம்யூனிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கலாம்.
ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, மன அழுத்தம் அதிகமா இருக்கு, அதனால டயர்ட் ஆயிடுறேன் சீக்கிரம், தாராளமா எடுத்துக்கலாம். எனக்கு உடம்புல டாக்ஸிஸ் அதிகமா இருக்கு, தாராளமா எடுத்துக்கலாம். அதெல்லாம் வெளியேற்றுறது. இது எப்படி வேலை செய்யணும், இது போயிட்டு உள்ள இருக்கக்கூடிய டாக்ஸிஸை கரைச்சி வெளியேற்றணும். அதை வந்து டீடாக்ஸ் பண்ணி வெளியேற்றணும். வெளியேற்றது எப்படி எப்படின்னா வெளியேறும். 9 வகையான துவாரங்கள் இருக்கு உடம்புல. அந்த 9 துவாரங்கள் வழியா இது என்ன பண்ணும், அந்த நச்சுக்கழிவுகளை வெளியேற்றும். புரியுதுங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கேனோடர்மா. பிரீத்திங், சுவாச குழாயில பிரச்சனை இருக்கு, கேனோடர்மா ஒரு சிறந்த நிவாரணி. ஆஸ்துமா இருக்கா, சைனஸ் இருக்கா, இல்ல அவங்களுக்கு வந்து லங்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, தாராளமா அவங்களுக்கு நம்ம கேனோடர்மா சஜஷன் பண்ணலாம். ஆஸ்துமா, சைனஸ், லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இது மேஜர் ப்ராடக்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்க. இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ப்ராடக்ட். நீங்க என்ன இது சம்பந்தமா வேற என்ன இந்த பிரச்சனைக்காக என்ன மூலப்பொருள் கொடுத்துருக்கீங்களோ, மூல சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதோட சேர்த்து இதை கொடுக்கலாம். இல்ல மெடிசின்ஸ் இருக்காங்கன்னா அதோட சேர்த்து இதை கொடுக்கலாம். அந்த மாதிரி ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர் கம்மி பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதே போல நாள்பட்ட நோயில இருந்து வெளியே வந்துட்டாங்க, பட் அதனுடைய பாதிப்பு இன்னும் உடம்புல இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த கேனோடர்மா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நாள்பட்ட நோயில இருந்து வெளியில வந்தவங்களுக்கு, நல்லா புரிஞ்சுக்க, வெளியில வந்துட்டாங்க, சோ அவங்களுக்கு வந்து அதோட பாதிப்பு, அந்த நாள்பட்ட நோயினால ஏற்படக்கூடிய பாதிப்பை கம்மி பண்ணி அவங்களை மறுபடியும் ஆக்டிவேட் பண்றதுக்கு, மறுபடியும் நார்மல் லைஃப்ல கொண்டு வரதுக்கு இந்த கேனோடர்மா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ மறுபடியும் அகைன் நம்ம எங்க வரோம், லோ பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க எடுக்கக்கூடாது. ஏன்னா இன்னும் லோ ஆகிறதுக்கு, ஏன்னா இதோட வேலையே லோ ப்ரெஷர்ல கம்மி பண்றது, ஸோ அது இன்னும் லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரத்தப்போக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபிளக்ஸ்ல இருக்க மாதிரி இதுவும் ப்ளீடிங் அதிகமாக இருக்கவங்க எடுக்கக்கூடாது. ஏன்னா பிளட் ஃப்ளோ இது அதிகப்படுத்தும். ஸோ பிளட் ஃப்ளோ அதிகப்படுத்தும் போது இன்னும் ஃப்ளோ வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆல்வேஸ் கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள் எடுக்க வேண்டாம். முக்கியமா கல்லீரல் பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, லிவர் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கேனோடர்மா பயன்படுத்த வேண்டாம். ஏன் அப்படின்னா அதோடைய பாதிப்பை இன்னும் இது அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம டாக்டரோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எதுக்காக கொடுப்போம், சில பேருக்கு வந்து கிட்னி அண்ட் லிவர் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆனதான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் டாக்டர் சொல்லிடுவாங்க. சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சப்ளிமெண்ட்ஸ் கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கேனோடர்மா ஒரு சஜஷனா கொடுப்போம், கைகால் எரிச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பா டாக்டர் அட்வைஸை கேட்டுட்டு தான் அவங்க அந்த சப்ளிமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். அது நம்ம சொல்லி கொடுக்கறது நல்லது. அதே போல சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். ஏன்னா சர்க்கரையும் வந்து இது என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும், சுகரை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அவங்களுக்கு இது சப்போர்ட்டிவ் ப்ராடக்டா கொடுக்கலாம். நம்ம குளுக்கோஸ் கொடுக்கும்போது சேர்த்து இதை கொடுக்கலாம். ஃபிளக்ஸால் கொடுக்கும், ஃபிளக்ஸால் குளுக்கோஸ் சேர்த்து கொடுக்கும்போது இதையும் சேர்த்து கொடுக்கலாம். பிபிக்காக ஃபிளக்ஸால் கொடுக்கும்போது இதையும் சேர்த்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் இதை கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒருத்தவங்க வந்து எடுக்கக்கூடாது. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடல் தாக்க நோய்னு சொல்லுவாங்க. தன்னுடல் தாக்க நோய்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய செல்களே அதனோட மற்ற செல்களை அடிக்கிறதுக்கான செல்ஃப் டிசீஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரேர், இந்த டிசீஸ் வரவங்க ரொம்ப ரொம்ப ரேரு. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட் சஜஷன் பண்ணாது. தன்னுடல் தாக்க நோய் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸுமே கொடுக்க கூடாது. ஆக்சுவலா பர்டிகுலரா இந்த ப்ராடக்ட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதனுடைய வீரியத்தை இன்னும் அதிகப்படுத்தும், இன்னும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அதனால அவங்களுக்கு இதை கொடுக்க கூடாது. ஸோ அந்த முக்கியமா நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் குர்குமின் பிளஸ் மஞ்சள். நம்ம தினசரி உணவுல சேர்த்துக்கக்கூடியது. மஞ்சள் இல்லாம வந்து சாம்பார் வைக்க மாட்டாங்க யாருமே. கண்டிப்பா சாம்பார்ல வந்து மஞ்சள் போடுவாங்க, மிளகாத்தூள் போடுவாங்க. இது ரெண்டுமே சாம்பார்ல இருக்கும். ரசம் வைக்கும் போது கூட லைட்டா மஞ்சள் போடுவோம். ஏன்னா மஞ்சள்ல அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட மஞ்சளுமே சில பேர் எடுக்கணும், சில பேர் எடுக்கக்கூடாதுன்ற கண்டிஷன்ஸ் இருக்கு. ஏன் எடுக்கணும், ஏன் எடுக்கக்கூடாது, எப்படி எடுக்கணும், எப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த குர்குமின் பிளஸ்ல குர்குமின் அப்படின்னா மட்டும்தான் அது மஞ்சள். நல்லா புரிஞ்சுங்க, குர்குமின் அப்படிங்கிறது தான் மஞ்சள். அப்ப அந்த பிளஸ் என்ன, அது கூட சேர்க்கப்பட்ட 2
எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸ் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய், மிளகு, பெப்பர்னு சொல்லுவோம். ஸோ நெல்லிக்காயோடைய சாரியும் மிளகுடைய சாரியும், அதாவது எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்ட்ராக்டை இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. எதுல? குறுக்கு மீன்ல. குறுக்கு மீன்னா ஒண்ணு மஞ்சள் அப்படின்னு கேட்டா, மஞ்சள் எல்லாரும் இப்ப பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அந்த மஞ்சள்ல நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தண்டு பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த தண்டு பகுதி பேர் தான் குறுக்கு மீன். ஏன்னா வெளி மஞ்சளுக்கு அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுக்கு பேர் டர்மரிக். நடுவில் இருக்கக்கூடிய தண்டு தான் குறுக்கு மீன். தண்டை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிக்கு சதை பகுதி சொல்லுவாங்க, அந்த பகுதிக்கு பேரு டர்மரிக். அதுக்கு மேல இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதி ஒண்ணு இருக்கு, மேல் தோல் அப்படி சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதுதான் மஞ்சள், அதுக்கு பேர் தான் மஞ்சள். அதுக்கு பேர் வச்சுக்கிறது தான் மஞ்சள்னு வச்சிருக்காங்க. அப்ப மஞ்சளுக்குள்ள இருக்கிறது டர்மரிக், அதுக்குள்ள இருக்கிறது குறுக்குமீன். இந்த குறுக்குமீனை வந்து தனியா எடுத்து பிரிச்சு பயன்படுத்தக்கூடியதான் மருத்துவ குணம் உள்ள நம்மளுடைய வெஸ்டேஜ் ப்ராடக்ட். அப்ப அது கூட சேர்த்து பயன்படுத்தக்கூடியது இந்த நெல்லிக்காயும் பிளஸ் மிளகும், அதாவது குறுக்குமீன் பிளஸ். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆக்சினேஷன் பிளஸ் ஆன்டி இன்ஃப்ளூயன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோதெரப்பி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ப்ராடக்ட். ஹீமோதெரப்பி யாருக்கு பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே. ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷன், ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அது ஹீமோதெரப்பி. ஸோ அந்த ஹீமோதெரப்பி பண்ணும்போது உடம்புல உள்ள செல்கள் எல்லாமே டேமேஜ் ஆயிடும், சுற்றி இருக்கக்கூடிய மற்ற செல்களையும் அது டேமேஜ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டேமேஜ் ஆகாம பார்த்துக்கிறதுக்கு சப்போர்ட்டிவான ப்ராடக்ட் தான் இந்த குறுக்குமீன் பிளஸ். அது மட்டும் இல்லாம இதய நோய் உள்ளவங்களுக்கும் மூட்டு வலியை தடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. இதுவும் ஒரு பெஸ்ட் டீடாக்ஸ். ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறதே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா உள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால பிளட் டாக்ஸிஸை இது வந்து என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணி உடம்புல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாதிப்பை சரி பண்ணும். ஏன்னா வெளியில நம்ம காயம் ஏற்பட்ட என்ன பண்ணுவோம், உடனே மஞ்சள் வைப்போம். மஞ்சள் வச்சா அந்த காயம் சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய காயத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்கு. ஸோ அதனால தான் இதை நம்ம இன்டேக்கா எடுக்கிறோம். சரி, இது யாரெல்லாம் எடுக்கலாம், யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது வாத நோய், முடக்குவாதம், கீழ்வாதம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி வாத நோய், ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை, எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இதை சஜஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம முழங்கால் வலி, தசை வீக்கம், இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவாங்க, வீக்கம், அந்த வீக்கம் இருக்கு அப்படின்னா இது அந்த வீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த குறுக்குமீன்ல இருக்கு. யாராவது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கா, இம்யூனிட்டி கம்மியா இருக்கா, அவங்களுக்கு இது இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எப்ப நம்ம இம்யூனிட்டி பூஸ்டர் கொடுக்கும் போது அதனோட சேர்த்து இதையும் கொடுத்தோம்னா அது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல கல்லீரல் ஆரோக்கியமா இருக்கிறது, அதாவது லிவர் வந்து ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, அதுல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வெளியேற்றி அதை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, அதோட செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு குறுக்குமீன் பிளஸ் சஜஷன் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு, ஸோ லிவர் ஹெல்த் கொடுக்குறோம், அவங்களுக்கு நம்ம குறுக்குமீன் பிளஸ் கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். அதே போல எலும்பு பிரச்சனை, எலும்பு மட்டும் கிடையாது, சர்ம பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம் தெரியும். பெண்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முகத்துக்கு மஞ்சள் போட்டு குளிப்பாங்க, அந்த காலத்துல குளிச்சிருந்தாங்க. இப்ப நிறைய பேர் குளிக்கிறதுல இப்ப எல்லாமே வந்து கிரீமுக்கு வந்துருச்சு. ஸோ மஞ்சள் வந்து அந்த அளவுக்கு மருத்துவ குணமும் சருமத்தை வந்து பொலிவா வச்சுக்கிறதுக்கும் பயன்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா மஞ்சள். சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கும் நல்ல பளபளப்பா வச்சுக்கிறதுக்கும். அந்த காலத்துல முகப்பன்ற பிரச்சனை பெருசா வரல. காரணம் என்னன்னா எல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க வாரத்துக்கு ஒரு நாள். ஸோ அதனால வந்து முகத்துல வந்து பாத்தீங்கன்னா முகத்திலேயே கைகளையே எந்த ஒரு சரும பிரச்சனை எதுவுமே வந்ததில்லை. இப்பயே நிறைய பேருக்கு வருதுன்னா அது யாரும் பயன்படுத்துறது இல்லை. வரக்கூடிய ப்ராடக்ட்டுமே வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாவும் இருக்கிறது இல்லை வெளியில மார்க்கெட்ல. ஸோ அதனால சர்ம பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் எதுல இருக்குன்னா இந்த குறுக்குமீன் பிளஸ்ல இருக்கு. ஸோ யாருக்காவது சர்மம் சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு ஸ்கின் ரேசஸ், ஸ்கின் அலர்ஜி, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம குறுக்குமீன் பிளஸ் சஜஷன் பண்ணலாம். முகப்பரு இருக்கு, நம்ம கிரீம் யூஸ் பண்ண சொல்றோம், ஸோ இன்டேக் எடுக்கிறதுக்கு நம்ம தாராளமா என்ன பண்ணலாம், குறுக்குமீன் பிளஸ் சஜஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சரும பிரச்சனைகளையும் இது என்ன பண்ணும், சரி பண்ணும். ஸோ அது மட்டும் இல்ல, ஒன் செகண்ட். ஸோ அது மட்டும் இல்ல, ஹார்ட், இதயம்,
இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்து ஆஞ்சியோ பண்ணிட்டாங்க, ஆஞ்சியோ பண்ணிருக்காங்க. அப்ப ஹார்ட்ல என்ன இருக்கும்? சோ அந்த இடத்துல உள்ள இன்னர் wounding சொல்லிடுவாங்க, அதாவது உள்ளுக்குள்ள உள்காயம் சொல்லுவாங்கல்ல, அந்த உள்காயம் குணப்படுத்தணும். அப்ப ஆபரேஷன் பண்ணி ஒரு 2 months இல்ல 6 months கழிச்சு நம்ம சஜஷன் பண்ணுவோம். ஆபரேஷன் பண்ண கையோட சஜஷன் பண்ணக்கூடாது. ஒரு 6 months கழிச்சு, ஒரு 3 to 6 months கழிச்சு நம்ம என்ன பண்ணலாம்? குறுக்குமின் பிளஸ் அவங்களுக்கு சஜஷன் பண்ணலாம், பிளக்ஸ் ஆயிலோட சேர்த்து. செரிமான பிரச்சனை இருக்கா? குறுக்குமின் பிளஸ் சஜஷன் பண்ணலாம். அல்சர் ப்ராப்ளம் இருக்கா? குறுக்குமின் பிளஸ் சஜஷன் பண்ணலாம். சளி, இருமல் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கா? குறுக்குமின் பிளஸ் சஜஷன் பண்ணலாம். சுவாச பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு. சோ அதே போல கேண்டர்மாவும் சளி பிரச்சனை இருக்குன்னா தாராளமா குறுக்கும் பிளஸ் இது கேண்டர்மாவும் சஜஷன் பண்ணலாம். சோ கேண்டர்மாவும் சரி, குறுக்கும் பிளஸ் சரி, எல்லாமே ஒரே கேட்டகரியில வருது டீடாக்ஸ். முக்கியமா எல்லாத்துலயும் இல்லாத ஒரு விஷயம், புற்றுநோய் செல் உருவாகாம, நல்லா புரிஞ்சுங்க, புற்றுநோய் செல் உருவாகாம மேற்கொண்டு வளராம தடுக்கக்கூடிய தன்மை இந்த குறுக்கும் பிளஸ்க்கு இருக்கு, இந்த மஞ்சளுக்கு இருக்கு. அப்ப அவங்களுக்கு நம்ம தாராளமா இதை சஜஷன் பண்ணலாம். வயிறு உப்பசமா இருக்கு, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து நான் வயிறு ஒரு மாதிரி உபசமாவே இருக்கு. சப்ளிமெண்ட்ஸ் பிளஸ் சைல இது குறுக்கும் பிளஸ் சஜஷன் பண்ணுங்க, தாராளமா சஜஷன் பண்ணலாம். பட் தனியா சஜஷன் பண்றதோட 2-3 சப்ளிமெண்ட்ஸோட சேர்த்து சஜஷன் பண்ணணும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்க்கும்போது எதெல்லாம் வருதுன்றதை நோட் பண்ணணும். நம்ம இங்க நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சஜஷன் பண்ணலாம் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கோம். பட் இதையுமே சில பேர் எடுத்துக்க கூடாது. அது யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது? ஸோ ஃபர்ஸ்ட், கேல் பிளாடர் ஸ்டோன், பித்தப்பையில கல் இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு அல்சர் ப்ராப்ளமும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, பித்தப்பையில கல் இருக்குன்றாங்க, ஆனா அவங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அவங்க அல்சருக்காக சப்ளிமெண்ட்ஸ் கேட்கறாங்க. இப்ப அவங்க ரிப்போர்ட்டை பார்த்தா பித்தப்பையில ஸ்டோனும் இருக்கு. நம்ம அல்சருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குளுக்கமின் பிளஸ் கொடுத்துடக்கூடாது, ஏன்னா பித்தப்பையில ஸ்டோன் இருக்கனால. ஏன் பித்தப்பையில ஸ்டோன் இருந்தா குளுக்கமின் கொடுக்க கூடாது அப்படின்னா, இது பித்தப்பையுடைய அந்த சுருங்கும் தன்மையை வந்து அதிகப்படுத்தும். அது இன்னும் சுருங்கும் போது, பித்தப்பை இன்னும் சுருங்கும் போது என்ன ஆகும்னா வலி அதிகரிக்கும். ஏன்னா ஆல்ரெடி உள்ள ஸ்டோன் இருக்கிறதுனால பித்தப்பையில பாதிப்பு இன்னும் அதிகமா ஏற்படுத்தும். ஸோ அதனால குறுக்கும் பிளஸ் சஜஷன் பண்ண வேண்டாம். சேம் அதே போல அறுவை சிகிச்சை செய்ய போறாங்க அப்படின்னா 2 weeks முன்னாடியோ இல்ல 1 month முன்னாடியோ நம்ம வழக்கம் போல பிளக்ஸைல் கேண்டர்மா ஸ்டாப் பண்ற மாதிரி இதையும் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா இது எல்லாமே ஒரே கேட்டகரி. என்னது? பிளட் வழியா செயல்படக்கூடிய மருத்துவ குணம் உள்ள ஒரு சப்ளிமெண்ட். வழக்கம் போல கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள், எங்க மஞ்சள் ரொம்ப நல்லது, சமையல்லாம் சேர்த்துக்கிறோம், ஏன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கக்கூடாது? ஏன் அப்படின்னா சமையல்ல சேர்க்கும் போது அளவு, நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவு வேற. பட் சப்ளிமெண்ட்ஸா எடுக்கும் போது நம்ம எடுக்கக்கூடிய அளவும் வேற, அதோட தன்மையும் வேற, தன்மையும் மாறுபடுது. பியூர் மஞ்சள் இது, குர்குமின் அப்படிங்கிறது பியூர் மஞ்சள். ஸோ லைட்டா எடுத்தாலே எஃபர்ட் அதிகமா இருக்கும். ஸோ கேப்சூல் ஃபார்மேட்ல எம்ஜில கொடுக்குறோம், மில்லிகிராம்ல கொடுக்குறோம். கண்டிப்பா வந்து டைரக்டா சப்ளிமெண்ட்ஸ் டைரக்டா மஞ்சள் எடுக்கும்போது பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால இதை கர்ப்பிணி பெண்களோ இல்ல தாய்மார்களோ பாலூட்டும் தாய்மார்களோ எடுக்க வேண்டாம். அதே போல இது வந்து அயன் இன்டேக் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதிகமா அயன் வந்து உள்ள எடுக்க விடாது, உறிஞ்சு தன்மையை கட்டுப்படுத்தும். அதனால போலிக் அயனோட சேர்த்து இதை எடுக்கக்கூடாது. இல்ல இரும்பு சத்து கம்மியா இருக்கு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு குறுக்கும் பிளஸ் சஜஷன் பண்ணக்கூடாது. ஒருவேளை சஜஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அப்ப அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டு அயன் கண்டென்ட் அதிகமா எடுத்துக்கிறதுக்கு நம்ம கொடுக்கணும், போலிக் அயன் கொடுக்கணும். ஸோ போலிக் அயனும் குறுக்குமினும் சேர்த்து எடுத்துடக்கூடாது. எடுத்தோம்னா அதனோட தன்மை, அதனுடைய சத்துக்கள் போய் உடம்புக்கு சேராது. எதோட சத்துக்கள்? போலிக் அயனோட சத்துக்கள் வந்து உடம்புக்கு போய் சேராது. அப்போ போலிக் அயனும் குறுக்குமின் பற்றியும் சேர்த்து எடுக்க வேண்டாம். எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படிங்கும்போது. அதே போல நீர் இழிவு நோயாளிகள், அதாவது டயபெட்டிக் பேஷண்ட் சொல்லுவோம்ல. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படின் போது அவங்களோட சக்கரை அளவை குறைக்கணும்.
அவங்க ஆல்ரெடி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பா மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நம்ம குருக்கம் பிளஸ் கொடுக்குறோம். நார்மலா கொடுக்கலாம், கொடுக்க கூட இல்லை, கொடுக்கலாம். பட் அப்படி கொடுக்கும்போது அது லோல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ப்ரிகாஷன்ஸோட ஒரு எச்சரிக்கையோட நம்ம எடுத்துக்கணும். செக் பண்ணிக்கணும் அப்பப்ப. கரெக்டா நார்மலுக்கு வந்துருச்சா ஸ்டாப் பண்ணிடணும். அந்த மாதிரி நார்மலுக்கு வந்துருச்சுன்னா ஸ்டாப் பண்ற மாதிரி. ஏன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்துருப்போம், குளுக்கோஸ் கொடுத்துருப்போம், நீம் கொடுத்துருப்போம், ஆலிவேரா கொடுத்துருப்போம், இல்ல நோனி கொடுத்துருப்போம், பிளக்ஸாயில் கொடுத்துருப்போம், கேண்டர், இவ்வளவு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. எதுக்கு? சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அப்ப இதையும் சேர்த்து கொடுக்கும்போது என்ன ஆகும், இன்னும் லோல போறதுக்கான. ஏன்னா இது வந்து வேகமா குறைக்கும் சர்க்கரையோட அளவை. எப்படி நான் ஏற்கனவே வந்து ஆலிவேரா எடுக்கும் சொன்னேன். ஆலிவேரா வந்து எடுக்கும் போது சுகர் பேஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுங்க, அது லோல கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இதுவுமே லோல கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம பார்க்க எடுக்கும்போது அப்பப்ப செக் பண்ணிக்கணும். பிளட் வந்து செக் பண்ணிக்கணும். நார்மலுக்கு வந்துச்சா ஸ்டாப் பண்ணிக்கலாம். சுகர் பேஷன்ஸ், டயபெட்டிக் பேஷன்ஸ். ஸோ இந்த விஷயங்களை நம்ம வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணா போதும், கண்டிப்பா நம்ம ஹெல்த்தை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். நம்ம லோல போறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துட்டா போதும், நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ண போதும் உடம்ப. நம்ம ஆரோக்கியமா இருப்போம். நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ராடக்ட் நாலேஜ். அதுவும் நம்ம கம்பெனி, நம்ம பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹெல்த்தை கேர் பண்ணக்கூடியது. ஸோ சப்ளிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி. ஸோ அதனால சப்ளிமெண்ட்ஸ் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ நாலேஜ் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் நோட் பண்ணிச்சுட்டு நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டாவும் மாற முடியும் எப்ப இந்த ட்ரைனிங் தொடர்ந்து நீங்க அட்டன் பண்ணும்போது. எனக்கு தொடர்ந்து எட்டு வாரமா போயிட்டு இருக்கு. ஸோ இது அடுத்த வாரமும் கண்டிப்பா கண்டினியூ ஆகும். ஏன்னா இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு நம்ம பாக்குறதுக்கு. ஸோ தொடர்ந்து அடுத்த வாரமும் பார்ப்போம். ஸோ எதை எடுக்கலாம் எதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம்.